சிவன் மீடியா 3.0 அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா காளையார் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். காளையார் கோயிலில் உள்ள ஸ்ரீ சொர்ணகாளீஸ்வரர் என்ற சிவன் ஆலயத்திற்கு நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம். இந்த கோயிலை கட்டியவன் பாண்டிய மன்னர். ஆனால் இந்த கோவில் இன்றைக்கி இருப்பதற்கு காரணமே மாமன்னர்கள் மருதுபாண்டியர்கள். அந்த பாண்டிய மன்னன் கட்டியது தான் அந்த சிறிய கோபுரம். மாமன்னர்கள் மருதுபாண்டியர்கள் கட்டியது இந்த பெரிய கோபுரம். இந்த பெரிய கோபுரத்துக்கு அதே மாதிரி இந்த சிவன் கோயிலுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. மாமன்னர்கள் மருதுபாண்டியர்கள் சுதந்திர போராட்டத்தை போராடும்போது நீங்கள் சரணடைறியா இல்லைன்னா இந்த கோபுரத்தை இடிக்கவான்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரன் அந்த காலத்தில் தண்டோரை தான் போட்டாங்க. அந்த தண்டோரை போடும்போது இந்த கோயிலுக்காக அவங்க சரணடைஞ்சு தன்னுடைய உயிரையும் இந்த கோயிலுக்காக கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா தன்னுடைய உயிரையும் கொடுத்தாலும் அந்த மாமன்னர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, என்னுடைய தலை இந்த சொர்ணகாளீஸ்வரர் கோயிலில் நான் எப்போவுமே ஈசனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையை இங்கேயும் தன்னோட முண்டத்தை திருப்பத்தூர்லேயும் சமாதி பண்ண சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி மாமன்னர்கள் மருதுபாண்டியர்கள் உடல்கள் வேண்டாம் இந்த உலகத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய ஆன்மா இன்னும் இந்த உலகில் இருக்கத்தான் செய்கிறது. இந்த கோபுரத்தின் வாயிலாக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த கோபுரத்தை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஒரு யானை இருக்குது. அந்த யானை பேர் ஸ்ரீ சொர்ணவல்லி. அது நாங்கள் உள்ளே போனோம், அழகாக ஆசீர்வாதம் வாங்குச்சு. நீங்கள் இந்த கோயிலுக்கு வர்றவங்க கண்டிப்பாக இந்த யானை மாமன்னர்கள் மருதுபாண்டியர்கள் இந்த சொர்ணகாளீஸ்வரர் இந்த கோயிலுக்கு ஒரு தேர் ஒன்று செய்யணும், தேர் திருவிழா நடத்தணும்னு சொல்லிட்டு தேர் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் இந்த பகுதி இந்த வட்டாரத்தில் தேர் செய்யக்கூடிய திரு குப்பமுத்து ஆசாரி அவங்கள போய் பார்ப்பாங்க. அவர் நான் தேர் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ அவர் தேர் செய்ய ஆரம்பிக்கும்போது விநாயகர் சிலை எதை எடுத்துக்கிட்டாலும் முதல்ல விநாயகரை தான் வழிபடுவாங்க. முதல் கடவுள் விநாயகர் பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விநாயகர் பெருமானோட சிலை செய்யும் பொழுது அந்த விநாயகர் பெருமானோட சிலை அதாவது உடஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் ஜாதகம் பார்க்கக்கூடியவர். அப்போ அதை பார்க்கும் பொழுது அவருக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த தேரை நம்ம செஞ்சு முடித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த திருவிழா நடக்கும் பொழுது இந்த தேர் மேலே யார் ஃபஸ்ட்டு மேலே ஏறி உட்காராங்களோ அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க. இந்த நாட்டு மன்னனுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சு போனோன்னா மாமன்னர்கள் மருதுபாண்டியர்களை போய் அவர் பார்க்குறாரு. பார்த்த உடனே சொல்கிறாரு, இந்த தேரை நான் செய்கிறேன், இந்த தேர் செய்கிறதுக்கு என் கூட இருக்கக்கூடியவங்க அனைவருக்கும் நீங்கள் அதற்கான அந்த பணத்தை நீங்கள் கொடுத்துடணும். ஆனால் எனக்கு மட்டும் நான் கேட்குற விஷயத்தை நீங்கள் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் சரின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி தேர் என்ன செய்யும்னா திருவிழாவுக்கு எல்லாமே தயாராகிடும். இவர் என்ன செய்வார்னா ஒரு அடியில் ஒரு உளியை மறைச்சி வச்சுருவார், தேர் நகலக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இவங்களும் என்னென்னமோ செஞ்சு பார்ப்பாங்க, அந்த தேர் நகலாது அந்த திருவிழா. அப்போ மாமன்னர்களுக்கு அப்போ தான் ஞாபகம் வரும் அந்த குப்பமுத்து ஆசாரியோட ஞாபகம். அவரும் வருவார், அவர்கிட்ட இவங்க சொல்லுவாங்க. அப்போ இவர் என்ன கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மாமன்னர்கள்ட்ட, உங்களோட கிரீடமும் வாளும் எனக்கு வேணும், நான் இன்றைக்கி ஒரு நாள் அரசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அப்போ சின்ன மருது அந்த குப்பமுத்து ஆசாரியை வெட்ட போவார். அப்போ மாமன்னர் பெரிய மருது என்ன சொல்லுவார்னா, நம்ம வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே உட்கார வச்சு இவங்க அந்த தேரோட வடத்தை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. இழுத்துட்டு போகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கல் அந்த தேர் மேலே ஏறி இடறி அந்த குப்பமுத்து ஆசாரி கீழே விழுந்து இறந்து போயிடுவாங்க. அப்போ அந்த ஊரே தப்பாக பேசும், பேராசை பிடிச்சவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இடுப்பில் ஒரு குறிப்பு ஒன்று எழுதி வச்சுருப்பார். அதுக்கப்புறம் தான் மாமன்னர்களுக்கும் தெரியும், ஊர் மக்களுக்கும் தெரியும். அப்போ அந்த தேர் செய்யல அந்த விநாயகர் பெருமானோட சிலை உடைஞ்சு போச்சா, அதுக்கப்புறம் அந்த தேர் மேலே யார் முதல்ல ஏறி உட்காடுறாங்களோ அந்த மன்னர்கள் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதப்பட்டிருக்கும். அந்த தன்னுடைய உயிரை கொடுத்து மாமன்னர்களோட உயிரை காப்பாற்றினதுனால அந்த தேர் இன்றைக்கும் காளையார் கோயிலில் இருக்குது. இங்கே வர்றவங்க பார்த்துக்கணும். நம்ம மாமன்னர் மருதுபாண்டியர்களோட அந்த அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்திற்கு நம்ம வந்துட்டோம். இங்கே மாமன்னர் பெரிய மருதுபாண்டியர்கள் அவர்களுக்கு இங்கே தன்னுடைய தலை அடக்கம் செய்யணும், இங்கேருந்து சொர்ணகாளீஸ்வரர் சுவாமியை நான் பார்த்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்காக இங்கே ஆங்கிலேயர்கள் அவருடைய தலையை இங்கே அடக்கம் செய்கிறாங்க. நல்லா பார்த்துக்க நண்பர்களே, இங்கேருந்து கரெக்டாக நேராக பார்த்தீங்கன்னா தெரியும்
சொர்ணகாளீஸ்வரர் ஆலயம் சன்னதி கரெக்டாக தெரியும். காரணம் என்னன்னு கேட்டால், இங்கே இருந்து பார்க்கக்கூடிய இங்கேருந்து அதாவது சொர்ணகாளீஸ்வரர் ஆலயத்தில் காட்டக்கூடிய அந்த தீபத்தை இங்கேருந்து நான் எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கடைசி ஆசையை சொன்னதுனால இங்கே வந்து தலையை அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஆங்கிலேயன் வந்து இவங்களை பிடிக்கிறதுக்கு யோசிக்கிறான். எப்படிலாம் நம்ம பிடிக்கணும், எப்படி பிடிச்சா மாமன்னர்கள் சரணடைவார்கள் மருதுபாண்டியர்கள் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ வந்து பார்க்கல, இவர்கள் வந்து முதல்ல வந்து சுதந்திர போராட்ட தியாகிகள் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தோம்னா போர் வீரர்கள். இவங்களுக்கு வந்து நம்முடைய பீரங்கி குண்டுகளோ துப்பாக்கியின் தோட்டாக்களோ இவர்களை அதனை வைத்து நாம் இவர்களை அடிபணிய வைக்க முடியாது. ஏன்னா இவங்க அடிபணிய மாட்டாங்க, போர் வீரர்கள் அப்படின்றனால. அதனால் அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து எந்த இடத்துல யோசிக்கிறான்னா, அவங்களுடைய பக்தியால் அடிக்கிறான். இவர்கள் வந்து சிவபக்தர்கள், ஆன்மீகவாதிகள் ஃபஸ்ட்டு. அந்த சிவபக்தர்களாக இருக்கிறதுனால நீ வர்றியா, நீ வந்து சரணடைறியா, இல்லை காளையார் கோயில் கோபுரத்தை நீங்கள் கட்டியதை இடிக்கவா அப்படின்னு சொன்னதுனால வந்து சரணடைகிறாங்க. இந்த கோபுரத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த கோபுரத்தில் மேலேருந்து பார்த்தோம்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள கோபுரத்தை தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நண்பர்களே. இப்போ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, மாமன்னர்கள் மருதுபாண்டியர்கள் வந்து சிவகங்கை மன்னர் திரு முத்துவடுகநாத தேவர் அவர்கள் காலத்திலையும் வீரமங்கை வேலுநாச்சியார் காலத்திலையும் வெள்ளையனை முதலில் எதிர்த்து போரிட்ட முதல் பெண்மணி வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் இருந்த காலத்திலையும் வீரத்திலையும் விவேகத்திலையும் சிறந்த மன்னர்கள்னு சொல்லிட்டு பாராட்ட பெற்றவர்கள். அந்த காலத்தில் தான் அமைச்சர் திரு தாண்டவராயன் பிள்ளை அவர்களும் அந்த காலத்தில் தான் வாழ்ந்திருக்கிறாரு நண்பர்களே. 24/10/1801 வந்து மாமன்னர்கள் தூக்கிலிடப்படுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய தம்பி திரு ஊமத்துரை அவர்களை வந்து அடைக்கலம் தேடி இவங்கள்ட்ட வர்றாரு. இவங்க அடைக்கலம் கொடுக்குறாங்க, அவரை காட்டி கொடுக்கல. அதனால தான் பிரச்சனையே உருவாது. தன் கூட வந்த தன்னுடைய நண்பன் ஒருவனை காட்டி கொடுக்கக்கூடாது கடைசி வரைக்கும், தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு தியாகத்தையும் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அப்பன் ஈசனுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்திருக்கிறார்கள். இதில் வெள்ளைக்காரர்களை ஆதரிப்பவர்களை பற்றி இவங்க வந்து வீரசங்கம், அந்த வெள்ளைக்காரர்களை எதிர்க்கிறதுக்காக வீரசங்கம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி அதன் மூலியமாக தன்னுடைய பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதில் அவங்க ஒரு பிரகடனம் வெளியிடுறாங்க. வெள்ளைக்காரர்களை ஆதரிப்பவர்கள் கங்கை கரையில் காராம்பசுவை கொன்ற பாவத்திற்கு சமமானவர்கள். வெள்ளைக்காரர்களை ஆதரிப்பவர்கள் துரோகிக்கு பிறந்தவர்கள், துரோகிகளின் பிள்ளைகள், இழிவானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. தன்னுடைய கடைசி வாரிசுகளை கூட நாடு கடத்தப்பட்டு பல்வேறு தியாகங்களையும் செய்தாலும் இன்றளவும் அவர்கள் செய்த கடைசி இப்பிறவியில், அவர்கள் பிறந்த இப்பிறவியில் தான் செய்த அந்த ஒரு தியாகம்தான் நண்பர்களே.